ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நான் எதை பத்தி எனக்கு பேச போறேன்னா கிறிஸ்டோபர் நோலன். அவரோட எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன். ஜஸ்ட் மைண்ட் பெண்டிங். டெனட் படம், ஓப்பன்ஹைமர், இன்டர்ஸ்டெல்லர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 2 நாளைக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா படம் இதெல்லாம் ஒண்ணுமே புரிய அளவுக்கு ரொம்பவே குழப்படியா. அதான் நான் அந்த படம் வேணுமே பார்த்தேன். ஐ நோ த ஃபிலிம்ஸ் வில் பி மேக் மீ பைத்தியம். ஆனா அப்படி இருந்திருக்கல. நோலன் என்னதான் சம்திங் மேஜிக். டெனட் 4 வாட்டி பார்த்தேன். இன்டர்ஸ்டெல்லர் படத்தை 3 வாட்டி பார்க்க நிலைமை. அப்பதான் கொஞ்சமா புரியுது. ஓகே, என்ன சொல்ல வரானுங்க, இங்க என்ன நடக்குது. இங்க வந்து நம்ம இப்ப இருக்க வேர்ல்ட்ல இருந்து 3 டைமென்ஷன்ல இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இருக்கவங்க வந்து 5 டைமென்ஷன். அதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏதோ வார்த்தையை மறந்துட்டேன். 5 டைமென்ஷன்ல இருக்காங்க. 5 டைமென்ஷன் மென்ஷன் பண்றேன். அந்த 5 டைமென்ஷனுக்கு மக்கள் வந்து 3 டைமென்ஷனுக்கு மக்கள் ஹெல்ப் பண்ணி வேற பிளானட்டுக்கு போய் அங்க ஒரு சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்கதான் பிற்காலத்துல 5 டைமென்ஷன் மனுஷனா மாறாங்கன்னு சொல்லுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வாட்டி படம் பார்க்கற போயிருச்சு. டெனட் படம் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சரி ஓகே என்னமோ நடக்குது திருப்தி. ஏதோ டெனட்டுங்கிற விஷயம் நோக்கி மட்டும் யாரோ ஒருத்தவங்க போறாங்க. அந்த ஹீரோ போயிட்டு இருக்கான். டைம் லூப் ஆகுது, ரிவர்ஸ்ல நடக்குதுன்னு புரியுது. செகண்ட் டைம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் போறப்பெல்லாம் புரிஞ்சு, செகண்ட் டைம் வரப்ப ரிவர்ஸ் வரதெல்லாம் புரியுது. தேர்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் ஐடியா கிடைக்குது எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்னு. ஏதோ ஃபியூச்சர் இங்க ஏதோ உங்க புதைச்சு வச்சா ஃபியூச்சர் எடுத்து ஏதோ மாதிரி புரியுது. ஃபோர்த் டைம் பாக்குறப்பதான் கம்ப்ளீட்டா ஓகே ஐ காட் இட் ஓகே இப்பதான் புரியுதுன்னு சொல்ல முடியுது. இன்னும் சொல்ல போனா இந்த இன்செப்ஷன் படம் கதை எழுதுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்ப அதெல்லாம் எனக்கு புரியுதுக்குன்னா எவ்வளவு வருஷம் ஆகுது நான் யோசிச்சேன். அதுவும் 2 முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். இன்செப்ஷன் பார்த்தேன். எல்லா படத்தையுமே ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த புரியக்கூடாதுன்னே எடுக்கல நோலன் இருக்கான். கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்கு. பார்த்தா பேட்மேன் எல்லாத்துக்கும் புரியுது. ஒரு காமிக்கல் கேரக்டர் எல்லாத்துக்கும் புரியுது. மெமெண்டோ படம் ஏதோ கஜினி படம் பார்த்ததுனால மெமெண்டோ படம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்புறமா ஓப்பன்ஹைமர் பிசிக்ஸ் கிளாஸ்னாலே ஒரு ரொம்ப இதா இருக்கும். இதுல இந்த படம் ஃபுல்லா பிசிக்ஸ் கிளாஸ். அவன் வந்து மூவியை எடுக்க சொன்னா கடைசி வரைக்கும் பிசிக்ஸ் கிளாஸ் வச்சே இருக்குல்ல. 1.5 மணி நேரம் ஆன்லைன்ல பிசிக்ஸ் கிளாஸ் கவனிச்ச மாதிரி இருக்கு. சோ நோலன் பத்தி என்னதான் அவர் படம் யாருக்கும் புரியல, படிச்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த படம் புரியும்னு சொன்னாலுமே நோலனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சாலிடான ஃபேன் பேஸ் வேர்ல்டு விட வேற எந்த டேரக்டருமே இருந்தது இல்ல. அவர்கிட்ட கல்வி ரொம்ப லாயலான ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ. அவர் படம் வந்து ஈஸியா புரியாது. ஆனா இருந்தாலுமே அந்த தனித்துவத்தை விட்டு கொடுக்காம அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. பிரஸ்டீஜ் படம்லாம் வந்து 2 மெஜிஷியன்ஸ் 2 மேஜிக் ஷோ காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 பேர் என்ன இருக்கோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேர் அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் 2 பேர் நீ பெருசா நான் பெருசா போட்டிருக்காங்க. கடைசியில கிறிஸ்டின் பேர் வந்து ட்விஸ்ட் வைக்கிறான். நாங்க ஒருத்தர் என்ன நாங்க மொத்தம் 2 பேர்னு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த ஹியூஜ் ஜாக்மேன் வந்து அவரும் சாகலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெஸ்ட்லா விஷயம் கண்டிருப்ப ஒரிஜினல் வந்து ஒருத்தர் இருப்பான். திருப்பி பண்றதுல அந்த டூப்ளிகேட்ஸ் மட்டும்தான் திருப்பி வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. மெமெண்டோ படம் அப்கோர்ஸ் கஜினி தான். கஜினியோட ஒரிஜினல் தான் மெமெண்டோ. ஃபாலோயிங் படத்தை சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதாவது இது வந்து ஒரு நார்மலான ஒருத்தர் இருக்கான். அவன் ஒருத்தவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து என்ன நினைப்பான், யாரும் கொல்ல வராங்களா, நம்ம பத்தி என்ன பண்ண வராங்க, நம்ம வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு அவனை சுத்தி நடக்கிற விஷயத்த மட்டுமே காட்டி அந்த படத்தை எடுப்பாங்க. அந்த படத்தை எடுக்க போனா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஏன்னா அவங்க படத்தை நடிச்ச ஃபுல்லாமே நோலனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். வெறும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் மந்த்ஸ் மட்டுமே அந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முடிச்சிருக்காங்க. மெமெண்டோ படம் ரொம்பவே ஒரு ஷார்ட் டைம்லயே முடிச்சிட்டாரு. அடுத்ததா ஐன்சோ மேனியன் படம் பண்ணாரு. அதுக்கப்புறமா பேட்மேன் பிகின்ஸ். ஐசோ மெமெண்டோல இருந்தே
நோலன்னா யாருன்னு சினிமாக்கு காட்டிட்டாரு. அந்த ஒரு படம் போதும் நோலன் எப்படிப்பட்ட இதுன்னு. ஆனா அந்த மெமெண்டோ படம் எப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு ஜானதன் நோலன் வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. எங்கோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் எங்கயோ போயிட்டு இருக்கும், ட்ரெயின்லயும் கார்லயும் போயிட்டு இருக்கும் எழுதியிருக்காரு. அதை படிச்சு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இதே நான் கொஞ்சம் நல்லா பிராடா ரிவ்யூ பண்ணி ஒரு படமா நம்ம எடுப்போம், லாங் ஸ்டோரியா மெமெண்டோ, இதான் கான்செப்ட். அவன் எல்லாத்தையும் 15 மறந்துடுவான் ஷார்ட் டைம் மெமரில. இதை வச்சு மூவ் ஆன் பண்ணுவோம், ஒரு கிரைம் ஸ்டோரி பண்ண மூவ் ஆன் பண்ணியிருக்காரு. அடுத்த பேட்மேன் பிகின்ஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி. மெமெண்டோல இருந்தே ஒரு மிகப்பெரிய நோலன்னா யாருன்னு சினிமாக்கு அடுத்தடுத்த படத்துல காட்டிக்கிட்டே இருக்காரு. பேட்மேன் பிகின்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிம். அடுத்த பிரஸ்டீஜ், சாதாரண மெஜிஷியன் இருக்கா அந்த ஈகோ கிளாஷ்னால என்ன அளவுக்குலாம் ஆகுதுன்னு கடைசியில அது எண்ட்ல ட்விஸ்ட் எல்லாம் வச்சு பயங்கரமா முடிச்சிருந்தாரு. டார்க் நைட், ஹீத் லெஜரோட மாசான பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்குலாம் வார்த்தையே இல்ல. ஹீத் லெஜரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல, என்னன்னா அவரோட அந்த மாஸ்க், ஹீத் லெஜரோட அது என்ன சொல்லுவாங்க, மேக்கப் வந்து அவராவே போட்டுக்கட்டும்னு நோலன் ஒத்துக்கிறாரு. நோலன் எப்பயுமே வந்து யாசையும் கேட்கவே மாட்டாரு. எப்பயுமே வந்து அவர் வந்து ஸ்கிரீன்குள்ள போயிட்டாருன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் சீனை இருக்கு போயிட்டாரா, அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு. இன்னும் சொல்ல போனா செல்வராகவன் மாதிரி தான், நான் 3 வாட்டி தான் கன்சல்ட் சொல்றேன், நீ எதுக்கு 5 வாட்டி கன்சல்ட்னு. ஒரு ரொம்பவே ஒரு பக்காவான இருக்க டாக்டர், என்ன நினைக்கிறோமோ டக்குனு நடந்தே ஆகணும்னு ஒரு நினைக்கிற ஒருத்தர். ஆனா அவரே கன்வின்ஸ் பண்ணி என்னால முடியும்னு அவரே நம்ப வச்சு மேக்கப் போட்டுக்காரு. அடுத்து இன்செப்ஷன், 10 வருஷம் கதை, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 10 நாளைக்கு மேலேயே ஆச்சு, என்னதான்டா சொல்ல வராங்கன்னு படத்தை பார்த்து. இன்டர்ஸ்டெல்லார், அந்த படத்தை பத்தி இன்னும் சொல்ல போனா, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த படத்தை வந்து எங்க ஸ்கூல்லே போட்டாங்க. ஏன்னா ஆத்துல இருந்தப்ப வீக்கெண்ட் இருப்போ அந்த படம் போடுவாங்க. அந்த படத்தை எங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வாட்டி என்னோட பிசிக்ஸ் சார் போய் பார்த்திருக்காரு. படம் என்ன சொல்றாங்க அப்பதான் புரியப்ப, பிசிக்ஸ் சார் புரிஞ்சாதான் நாங்க ஏதாவது புரியாதப்ப அந்த சர்டிபிகேட் கேட்கும்போது புரியுன்னு அவரே அந்த படத்தை 3 வாட்டி பார்த்திருக்காரு. அதாவது பிசிக்ஸ்ல எம்எஸ்சி இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சேன்னா, நான் படிச்சப்போ ஒரு ஐஐடி ஸ்டாப் தான் அவரு. இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணி முடிச்சப்போ அவரே 3 வாட்டி பார்த்து புரிய வச்சிருக்காரு. நான் அங்கேயும் பார்த்து வீட்டை இப்பயும் பார்த்து எனக்கு புரியுது. டன்கிர்க் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு இது, வார் நடக்குது, இங்க இருக்க மக்கள் மாட்டிக்கிட்டாங்க, சோ நம்ம அவங்களை காப்பாத்தணும், இவ்வளவுதான். ஒன்லைன் சொல்ல போனா ஒரு பக்கத்துல எழுதிடலாம். ஆனா டன்கிர்க் என்ன பண்ணிருக்காருன்னா 3 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூல, இப்ப டன்கிர்க்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ரெண்டாவது வாட்டர்ல இருக்க அந்த அது வந்து ஹார்பர், சோ அப்ப கடல்ல எல்லாம் இங்க தேடி வருவாங்கல்ல ஷிப்ல, அப்படி வரவங்களுக்குலாம் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், அவங்க எதை போவாங்கன்னு. இது பார்த்தாக்குன்னு மேல வானத்துல இப்போ வாரனால ஏர்கிராஃப்ட்லாம் பறந்து இருக்கும், அவங்க வந்து டன்கிர்க்கு சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு 3 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு. டெனட், அப்புறமா டெனட் அந்த படத்துல என்னன்னா, இப்ப வந்து என்ன சொல்ல, சிம்பிளா அந்த படம் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு டீ வாங்கியிருக்கேன், 10 நிமிஷம் கழிச்சு சூடா கட்டி வந்து ஆறி போயிடும். ஆனா எனக்கு இப்ப சூடான டீ தான் வேணும்னா, டீயை திருப்பி ஸ்டவ்ல வச்சா அந்த இது சூடாயிரும். சோ அப்போ ஒரு விஷயம் இழந்ததை திருப்பி அதோட பாஸ்டான ஒரு விஷயத்துக்கே நான் போறப்ப எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது, ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அந்த ஹீட் மூலியமா ஒரு கூலிங்கா இருந்த டீயை நான் ஹீட்டை மாத்திட்டேன், இவ்வளவுதான். இப்ப பாஸ்டன்ஸ்ல நடந்திருக்கு, அதை நான் திருப்பி மாத்தணும்னா எனக்கு ஒரு எனர்ஜி தேவை, திருப்பி பேக்வேல போய் மாத்துறதுக்குன்னு. சோ திருப்பி பேக்வேல போறப்ப மொத்த உலகமே ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சுக்குது. ஏன்னா அப்பதான் ஒரு டீ சூடாகிறப்ப மெல்ல மெல்ல ரிவர்ஸ்ல தானே ரொம்ப சூடாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ரொம்ப சூடாகாம எப்படி சூடு கம்மியாச்சோ அதே மூலியமா சூடு கம்மியா இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் ஆவரேஜா கொஞ்சம் மேல, அப்படி எந்த வழியா சூடான டீ கிராஃப் கீழே வந்துச்சோ கூலிங்கா, இப்ப அதே மாதிரி மேல போகுது. சிம்பிளா சொல்லிட்டேன். சோ இந்த லாஜிக்க புரிஞ்சுட்டு இப்ப படத்தை பார்த்தா நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், அப்ப சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி அது தேவைப்படுதுன்னு புரிஞ்சுட்டு நான் பார்த்து படத்தை 4 வாட்டி பார்த்தேன், இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. அப்புறமா ஆப்பன்ஹைமர் ஆஸ்கர் அவார்டு ஜெயிச்சிட்டாரு அந்த ஒரு படத்தினால. அது எனக்கு என்னன்னா, இவ்வளவு நல்ல படம் எல்லாம் இருந்துச்சு, இன்செப்ஷன்ல எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே, அப்புறமா இண்டஸ்ட்ரியில எப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் என்னெல்லாம் காட்டணும்னு நல்லாதான் பண்ணிருக்காரு. ஏன் இந்த இதுக்கெல்லாம் அவார்டு கிடைக்கிற நினைப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்பன்ஹைமர் வந்து ஒரு பயோபிக், அந்த ஆட்டவம் கண்டுபிடிச்ச ஒருத்தரோட பயோபிக், இதுக்கு ஓகே கொடுக்கல, இதுவும் நாமினேட் ஆகிறதுக்கு தகுதியானதான்.
இதை கொடுத்த மாதிரியே இன்டர்ஸ்டெல்லாருக்கும் இன்செப்ஷனுக்கும் கொடுக்கல தான் நான் யோசிக்கிறேன். டெனன்ட் படம் யாருக்குமே புரியல, அதுலயும் கொஞ்சம் புரியல, யாரும் ஸ்கிரீன் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் சொல்லலாம் கூட. இன்செப்ஷனும் இன்டர்ஸ்டெல்லாரும் கொடுத்துக்கலாமே தான் தெரியல என்ன பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா நோலன் ஒரு 11 படம் தான் பண்ணிருக்காரு. எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான். இன்செப்ஷனா இருக்கட்டும், இல்ல இன்டர்ஸ்டெல்லா இருக்கட்டும், இப்ப என்னதோ ஓப்பன்ஹைமர் கூட பாம்பு வெடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல டெனன்ட் படத்துல ஏரோப்ளேனே கிராஷ் ஆகிட்டு வெடிக்கிறது இருக்கட்டும், இதுல எதுவுமே விஎஃப்எக்ஸ் கிடையாது. எல்லாமே பிராக்டிகலா பண்ணிருக்காரு. உண்மையிலே பாம்பை வெடிக்க வச்சிருக்காரு, உண்மையிலே 2 ஏரோப்ளேனை மோத விட்டுருக்காரு. இருக்கிற எல்லா விஷயமே பிராக்டிகலா பண்றதுதான். ஏன் இந்த மாதிரி பிராக்டிகல் பண்றேன்னா, பிராக்டிகல் பண்றது கொஞ்சம் சீப்பரா இருக்கு. விஎஃப்எக்ஸோட பிராக்டிகல் பண்றது இன்னும் சீப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். விஎஃப்எக்ஸ் நமக்கு நடக்கவே என்னென்ன பண்ணிக்கலாம்னா, பிராக்டிகலா பண்றப்ப நம்ம யதார்த்தமா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றாரு. உண்மையில இந்த இன்டர்ஸ்டெல்லா பண்றதுக்காக 500 ஏக்கர் கார்ன்ஃபீல்ட விளைய வச்சு அதுக்கு நடுல காரை போட்டுருக்காரு. இது சொன்னாங்க 500 ஏக்கர் கார்ன்ஃபீல்ட விளைக்க ரொம்ப நாள் ஆகும், அதுக்கே ரொம்ப நேரம் ரொம்ப வருஷம் ஆகலாம். சோ வந்து நம்ம கிரீன் ஸ்கிரீனை போட்டு பண்ணிடலாங்கிறப்ப, நீங்க ஃபர்ஸ்ட் விளைய வச்சு விளையட்டோம், அதுக்கு அது விளையாட காலம் முன்னாடியே வந்து நான் வந்து அதிகாத சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கான்ஃபீல்ட் சீன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஒத்துக்க வச்சிருக்காரு. இது என்னன்னா டெனட்ல எல்லாமே ரிவர்ஸ்லயே போகுது. அப்ப அந்த டயலாக் பேசுறப்பையும் பாத்தீங்கன்னா, டெனட் படத்துல டயலாக் பேசுற கூட ரிவர்ஸ்லயே பேசுற மாதிரி பேக்வர்ட் டயலாக்ஸ்லயே தனியா எழுதி வச்சு நீங்க பேசணும்னு அதையுமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஃபாலோயிங் படம் எடுத்துட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே அவரோட வீட்டை யாரோ உடைச்சிட்டு உள்ள வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர் அந்த படம் பாதிலாம் பண்ணிட்டு இருக்கப்ப, யாரும் நம்ம வீட்டை யாரோ உடைச்சு போன மாதிரி இருக்கிற மாதிரி தான் அவர் நேரா போய் என்னோட ஸ்கிரீன் பேப்பர் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு போய் பாக்குறாரு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. வீட்டுக்கு போனவங்க எதை எடுத்தானே அவருக்கும் தெரியல. அப்பதான் வந்து யோசிக்கிறாரு, இப்ப யாரோ நம்ம வீட்டை சுத்தி வந்திருக்காங்க, அப்ப நம்ம இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம்னு அவரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸையும் அந்த வீட்டு உடச்சு வந்தப்ப என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதே ஃபாலோயிங் படத்துல கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காரு. ஓப்பன்ஹைமர் தான் இருக்கலே ஃபர்ஸ்ட் மூவி ஐமேக்ஸ் கேமரால பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கப்பட்ட முதல் படம் வந்து ஓப்பன்ஹைமர் தான். இது வரைக்கும் ஐமேக்ஸ் படத்துல யாருமே பிளாக் அண்ட் ஒயிட், ஏன்னா ஐமேக்ஸ் கேமராவோட விலை மட்டுமே 83,74,465 ரூபாய். சிம்பிளா சொல்ல போனா $100,000. அந்த படத்தை வச்சு சூப்பரான விசுவல்ஸ் காட்டணும், கலர்ஃபுல்லா காட்டணும் எல்லாமே நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இவரு பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுங்க என்ன நடக்குதுன்னு பாத்துலான்னு, ஏன்னா நடக்க காலம் வந்து ரொம்ப இருக்கிறனால சில பார்ட்ஸ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் காட்டியிருக்காரு. நோலன் வந்து எப்பயுமே சின்சியரா அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரொடக்ஷன்ல இருக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடக்கூடாது, தூங்கக்கூடாது, நம்ம ஏதாவது தூங்கிட்டு தான் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எப்பயுமே அவரோட பிளாஷ்ல ஹாட் டீ வச்சுட்டே தான் இருப்பாரு. ஏதாவது தூங்குற மாதிரி ரொம்ப சோம்பேறியா ஏதாவது ஃபீல் பண்ணாரு, லேசா இருந்தாருன்னா டீயை குடிச்சிட்டு திரும்பி வேலை பார்க்க போயிருவாரு. இன்னொரு விஷயம் இல்லாம, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நாள் அன்னைக்கு ஷார்ட் எடுத்துட்டாங்கன்னா அதை அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே அந்த நைட்டுக்குள்ளேயே அதுக்கான எடிட்டை போட்டு முடிச்சிடணும். ஏன்னா அடுத்து போக நமக்கு பெரிய பேக்ல ஆயிட்டே இருக்கும். எடிட்ட எந்த சீன் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கான எடிட்டிங்க அன்னைக்கே போட்டு முடிச்சிடணும். ஒத்தங்க நினைப்பாரு. அப்படி எந்த எடிட்டர் வரலன்னா இவரே கம்ப்யூட்டர் தூக்கி உட்கார்ந்து இவரே எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்படி பேசுற நோலன் வந்து செல்போன் கிடையாது, ஒரு இமெயில் கிடையாது, இந்த உலகத்தோட கம்யூனிகேஷன்ல எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பிள் இந்த ஓப்பன்ஹைமரோட கதையை சொல்றதுக்கு சிலியன் மர்ஃபியா அவரோட நாட்டுக்கே ஃபிளைட்டை பிடிச்சு அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட வந்து செல்போன்லாம் இந்த மாதிரி 2 படம் நீங்க பண்ணிட்டீங்களான்னு அந்த கேட்கற பழக்கமே இல்ல. ஸ்ட்ரெயிட் அண்ட் சைட் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்டுட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்டப்ப நான் வந்து 3D பிலிம்ஸ் எல்லாம் எடுக்கலாமே யாரோ ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப, எனக்கு 3D பிலிம்ஸ் பண்ண ஆசை இல்ல, நான் எடுக்கிற படத்திலேயே ஆடியன்ஸ்க்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு டெனன்ட் படத்தையோ இன்டர்ஸ்டெல்லார் படத்தையோ இல்லன்னா ஓப்பன்ஹைமர் படத்தையோ 3Dல பாக்குற மாதிரி இருந்தா வச்சுக்கோங்களேன், நம்மளே அங்க வெடி சதற மாதிரி இன்னுமே ரொம்ப பயங்கரமான ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அங்க பாம்பு வெடிக்கிறப்ப நம்ம மேலே பாம்பு வெடிக்கிற மாதிரி இருப்போம். இப்ப இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் தனியா பறந்துட்டு இருப்போம், அப்ப நம்மளே இங்க விழுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும். இன்செப்ஷன் படத்துல எல்லாமே தலைகீழா தெரியும், ஒரு பில்டிங்லாம் என்னதாண்டா நடக்குதுன்னு. நம்மளே சுத்தி தியேட்டரை விட்டு வெளில போறோம் பைத்தியக்காரன் ஆகிடுவானுங்க 3Dல இந்த படம் எடுத்தாங்கன்னா, அவ்வளவுதான். ஆனா இப்படி சொல்றதுக்கு இவருக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பிறக்கும் போது ரெட் அண்ட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்காரு. இவரால ஒரு ரெட்டான திங்ஸையோ கிரீனான திங்ஸையோ பார்க்க முடியாது. அதனாலதான் இவரோட படத்துல எந்த இடத்துலயுமே ரெட்டும் கிரீனும் அதிகபட்சமே இருக்காது. எப்பயுமே ஒரு எல்லோவோ ஒரு ப்ளூவோ இந்த மாதிரி ஒரு கோல்டான கலர்ஸ்ல ஒரு ஆரஞ்சு மாதிரி வார்மான கலர்ஸ் கொண்டு போயிருப்பாரு தவிர ரெட் அண்ட் கிரீனை ஒயிட் எங்கேயுமே யூஸே பண்ணிருக்க மாட்டாரு. இன்னொரு கேஸ் பட் என்னன்னா, இந்த உலகத்துல மட்டும் 8 ஐமேக்ஸ் கேமரா இருந்திருக்கு. 8 கேமரால
3 கேமரா நோலன் மட்டுமே உடைச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கேமரா எப்படி உடைச்சாருன்னா, டங்கிற்கு ஷூட்டிங் அப்ப தண்ணியில பறவை இருக்கும்ல, தண்ணியில எடுத்துட்டு இருக்கப்பயே போட் எங்கேயோ மால்ஃபங்க்ஷன் ஆகி கேமரா தண்ணிக்குள்ள போட்டாச்சு. கேமரா அன்னையோட க்ளோஸ் ஆயிருச்சு. செகண்ட் டாக்டர் பொறுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு, அந்த ட்ரக் அப்படியே மலங்க சாயுங்கள, அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஒரு ஐமாஸ் கேமராவே பறி கொடுத்துட்டானுங்க. மூணாவது அதே டார்க் நைட் ரைசஸ் படத்துல அந்த கேட்மேன் ஆனி கேத்தாவே வந்து ஏதோ தப்பு பண்ண முடியுமா இன்னொரு கேமராவும் போயிடுச்சு. இது மூலியமா படத்துல எந்த அளவுக்கு நல்லா காட்டுமோ அதே மாதிரி 3 ஐமாஸ் கேமரா உடைச்சிட்டாரு. சொன்னாப்புல ஒரு ஐமாஸ் கேமரா வந்து 100 மில்லியன் 100,000 3 இது 300,000 கேமராவை தலையும் ஒரு சிங்கிள் உடைச்சிட்டாரு. சோ எப்பயுமே ரியலிஸ்டிக்கே நினைச்சிட்டு இருக்க நோலன் வந்து அடுத்து ஒரு பேய் படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காரு. பேயே உண்மையா கூட்டு வந்துருவாரோன்னு சில ஹியூமரான மீம்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. சோ வீடியோ கம் டு an end. நோலனை பத்தி நான் பார்த்த படத்தோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். அவரை பத்தி கேதர் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போற சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து வேற என்ன டேட்லாம் பத்தி பேசுங்க சொல்லுங்க. எனக்கு நானும் அவர் எல்லா படத்தையும் நான் பார்த்து டேட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒர்க்ஸை பத்தி பார்க்கணும். சோ நான் அதையும் ஏன்னா மூவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். சோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்க விடைபெறுவது. தேங்க்யூ, பாய்.